வணக்கம். ஓ நமச்சிவாய. இப்போ இன்னிலேருந்து இன்னொரு டாபிக் எடுத்து புதுசாக பேசலான்னு இருக்கேன். இது மறுபிறப்பு அப்படின்ற ஒரு டாபிக். இதை பற்றி நான் படித்தது, நான் கேட்டது, இதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எனக்கு புரிந்தது எப்படின்னா, இந்த மறுபிறப்பு அப்படின்றது ஒரு ஆன்மாவும் தேர்ந்தெடுத்து தான் பிறக்கின்றன. நம்ம பிறக்க போகிறோம், மறுபிறப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு தேர்ந்தெடுப்பின் மூலம்தான் பிறக்குது. ஒரு ஆன்மா இறந்து இறைவனடி சேரும்போது அங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லை அவங்களுக்கு. வெறும் அமைதி, இந்த மாதிரியான சத்தங்கள் இல்லை, இந்த மாதிரியான ஒரு கவலைகள் இல்லை, எந்த விதமான குழப்பங்களும் இல்லை. மிகவும் அமைதியாக சந்தோஷமாக. அதுவும் எப்படி இருக்கும்? வெறும் கார் இருள். நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப வெளிச்சமான பிரதேசத்தெல்லாம் போய் நம்ம ஆன்மா இருக்க போறதில்லை. நம்ம ஆன்மா போகின்ற இடமே கார் இருள் நிறைந்த இடம். நம்ம ஆன்மாக்கள் தான் அங்கே சிறு ஒளி துகள்கள். அங்க போன அப்புறம் எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுதான். நீ பணக்கார ஆன்மா, நான் ஏழை ஆன்மா, அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் மறந்துடும். ஆன்மாக்கள் வெறும் ஆன்மாக்களாக மட்டும்தான் அங்கே இருக்கும். இந்த பிறப்பில் அறிந்து கொள்ள முடியாத சிலவற்றை அடுத்த பிறப்பில் அறிந்து கொள்ள ஆன்மாவானது பிறக்கும். அது தெரிந்தேதான் தேர்ந்தெடுத்து பிறக்கும். நம்ம வாழ்க்கையில இதே அனுபவிக்க போறோம், இப்படி அனுபவிக்க போறோம், இந்தந்த உபாதைகள் பட போறோம், இந்தந்த நோய் நொடிகள் வரப்போகுது. சில பேருக்கு தாய் இருக்கும், தகப்பன் இல்லை, தகப்பன் இருக்கும், தாய் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இல்லைன்னா லக்ஸரியான வாழ்க்கை வாழ போறோம். இப்படி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுதான் ஒரு ஆன்மா பிறப்பெடுக்குது. ஆனா அதனுடைய கஷ்டகாலம் பாருங்க. ஒரு ஆன்மா பிறந்த உடனேயே, பிறக்கும் பொழுதே எல்லாற்றையும் மறந்து விடுகிறது. இதெல்லாம் தெரிந்தா பிறக்குது, ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலகத்துல அது இஷ்டம் போல வாழுது. இஷ்டம் போல வாழ்ந்து எதை கற்றுக்கொள்ள அந்த ஆன்மா வருகிறதோ அதை விடுத்து மற்றவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு நிறைய கர்ம வினைகளை சுமந்து செல்கிறது. அடுத்து என்ன செய்கிறது என்பதை அடுத்த காணொளி